காலையிலேயே வந்து எங்கள் வீட்டுக்காரு பட்டுவோட டாய்ஸ் எல்லாம் எதாவது வேணும் வேணாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம், சும்மா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வச்சுட்டு எது வேணும் வேணான்னு எல்லாம் கேட்டு கேட்டு வந்து போட்டுட்டு இருந்தார். ஊரில் உலகத்தில் இல்லாத எல்லா டாய்ஸும் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கவர் எடுத்தாலும் ரொம்புது, எவ்வளோ பாக்ஸ் எடுத்தாலும் ரொம்புது, அவ்வளோ டாய்ஸ் வந்து இருக்குது. அவங்க எல்லாம் எடுத்து போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு நானும் வந்து சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காரம் எதுவுமே போடாமல் பசங்களுக்கு 2 பேருக்குமே வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு, மிச்சம் வந்து எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, அப்புறமா வந்து என் தம்பிக்கு வந்து 3 பேருக்கு மட்டும் சாம்பார் சாதம் வந்து தாளித்து வச்சுருந்தேன். 3 பேருக்கு இல்லை, ஒரு குக்கர் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன். அது வேறு கொஞ்சம் அப்படியே மீதம் இருக்குது. மதியத்துக்கு யார் சாப்பிடுவாங்களோ தெரில. என் தம்பி வேறு வீடியோ எடுறான்னா அந்த ஆங்கிள் எடுக்கிறேன், இந்த ஆங்கிள் எடுக்கிறேன்ட்டு என் லென்ஸ், அந்த கேமரா லென்ஸ் ஃபுல்லாக வந்து புகை பண்ணிவிட்டு அது எப்படியோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். கடைசிக்கு எப்படியோ அவனை வச்சுட்டு ஒரு வழியாக சாம்பார் சாதம் எல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்டுட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் அந்த பிளெயின் ரைஸ் மட்டும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த ரைஸ் வந்து பாப்பாங்களுக்கு ஊட்டிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு என் தம்பியும் வந்து அவனோட டியூஷன் வந்து போனான். அவன் வந்து 10th படிக்கிறான் இல்லையா, ஸோ வந்து டியூஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு அவனும் வந்து கிளம்பிட்டான். மார்னிங் 4:30 வந்து ஒரு வாட்டி டியூஷன் போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து வேறு இன்னொரு டியூஷன் வந்து போகிறான். அந்த டியூஷனுக்கு வந்து போகணுன்னுட்டு கிளம்பிட்டான். நாளைக்கு வந்து சென்ட் ஆஃப் அவனுக்கு, ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப்க்கு துணி எடுக்கணுன்னுட்டு வந்து கிளம்பிட்டான். இவ்வளோதான் இன்னையோட மார்னிங் ரொட்டீன். உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி போச்சு, என்ன சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.